ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனால் யாரெல்லாம் இந்த பூமியிலே உத்தமர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், செம்மையானவர்கள் இந்த பூமியிலே வாசம் செய்வார்களாம், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் செம்மையாக இருந்தால் நாம் உத்தமர்களாக இருக்கிறவர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவதாக, உத்தமர்களாக இருக்கிறவர்கள் அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவர் என்று சொல்லி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ உத்தமர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவர். மூன்றாவதாக, சங்கீதம் 84:11 பார்க்கும் பொழுது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை செய்வார். எனவே ஆண்டவர் இன்றைக்கும் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருகிறார் என்று சொன்னால் நாமும் உத்தமர்களாக இருப்போம். தேவன் தாமே அதே போல பூமியிலே சுதந்தரிக்கவும் பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுக்கவும் நாம் எல்லாவித நன்மைகளை பெறவும் கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you all.